அழித்து எல்லாவற்றையும் புதிதாய் படைக்கப் போகிறவர், புதிய வாழ்வை தரப்போகிறவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நேரம் செய்ய வருகிறவர், புதிய ஆவியை புகுத்து நம்மை தேடி வருகிறார், புதிய இதயத்தை வைப்பதற்காக நம்மை நாடி வருகிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நான் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை, தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் திருதய பக்தர்களை நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தின் ஆடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமந்து சுதந்திருப்பவர்களே, எல்லோருமிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. இம்மன்னகத்தில் அடிமை கோலம் ஏற்றவரே, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்கரெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்கள் அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார், ஆனால் அதற்கு கைமாறாக அநேகர் வந்து அறியாமை அலட்சியமே நான் பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாய் வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறைந்து மலர்ச்சியை செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தம் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக இனிமயமே, தினமும் எங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதியே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதியே. நன்மை மேல் நன்மை என்றும் செய்தாய், நாங்களோ தீமை செய்தோ. நன்றி இல்லாமல் உன் கையை மறந்தோ, நானே எப்போதழுதோ. நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோ, நானே இப்போதழுதோ. இன்றைய நாளிலே விண்ணப்பங்களாக ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். இடைக்காட்டுத்துறை ஆண்டவரின் ஆலயம் நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தம் இறை ஆசிரியை அபரிவிதமாய் வழங்கிட வேண்டும் என்றும், ஆலய அதிபர் ஆலய வளர்ச்சிக்கு எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் திருதி ஆண்டவரின் ஆசீர்வாதங்களால் ஆலயம் சிறப்புடன் விளங்கிடவும்,
உடம்பில் உள்ள அனைத்து கட்டிகளும் நோய்களும் வலிகள் மறைந்து நலமுடன் வாழவும், படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் தங்கள் நோய் நீங்கி என்றும் நலமுடன் வாழவும், நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்திடவும், கடன் தொல்லை நீங்கிடவும், திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்கள் அவரவர் தகுந்த வயதுகளில் திருமண தடை நீங்கி நல்ல மன வாழ்க்கை அமைந்திடவும், பணி மாறுதல் இல்லாமல் பணி செய்யும் இடத்திலேயே பதவி உயர்வு கிடைத்திடவும், ஊனமுற்ற குழந்தைகள் எழுந்து நடக்கவும், பேச இறைவன் அருள் புரியவும், குடிப்பழக்கத்தை விற்றொழிக்கவும், பிரிந்த தம்பதியர் தங்களின் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழவும், பிள்ளை சுனியம், பழிவாங்குதல், காழ்ப்புணர்ச்சி போன்ற தீய பண்புகள் விற்றொழிக்கவும், கடன் கொடுத்த தொகை விரைவில் கிடைக்கவும், உயர் நீதிபதி உயர்வு கிடைக்கவும், இறை அழைத்தல் கிடைக்கும், அழைத்தலில் நிலைத்திருக்கவும், வெளிநாடு செல்ல விசா கிடைக்கவும், வெளிநாட்டில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகமுடன் வாழவும், பயணம் செய்கின்றவர்களின் பாதுகாப்புடன் தம் இல்லம் வந்து சேரவும், ஆலய வளர்ச்சிக்கு நல்ல உள்ளங்கள் தாராளமாய் கொடுத்து உதவிடவும், கேன்சர் கட்டி குணமடையவும், மரித்த ஆன்மாக்கள் அனைவரும் இறைப்பாதம் சேரவும், தவறான வாழ்க்கையிலிருந்து விடுபடவும், பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கமும் வழிகாட்டிகளுமாக வாழ்ந்திடவும் இவ்வாறு விண்ணப்பங்களாக சமர்ப்பிக்கப்படுகின்றன. இன்னும் எத்தனையோ விண்ணப்பங்களோடு ஆண்டுடைய திரு பாதத்தில் அமர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய பாதத்தில் வைப்போம், ஜெபிப்போம், அன்றாடுவோம். உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று சொன்ன இறைவன் நம்முடைய நம்பிக்கையை கண்ணோக்கிறார். அவர் இரக்கம் நிறைந்த தகப்பனாக இருந்து நமக்கு விடுதலை மிக்க வாழ்க்கையினை கொடுக்கிறார். எனவே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம ஒருவரை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. நமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்திருவோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களை நிரந்தர அடைக்கலமாக வீட்டிற்கும் இயேசுவின் திரு இதயமே, பல்வேறு துன்ப துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவேலைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் ஒரு புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் ஆடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரியை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உண்மை அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று, நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களில் எங்களை விடுவித்து நாங்கள் உமது இருதயத்தின் அன்பில் மட்டும் நிலைத்து வாழ வரமுறல வேண்டும் என்று, திருதய நவனால் பங்கேற்று வரும் அனைவரும் என் மேலும் இருதய பக்தி நிலைத்திடவும், இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமுறல வேண்டும் என்று, நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கம் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று, இத்திருத்தலத்தின் ஆடி வந்து உமது திருதய அன்பின் ஆதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசி அருள வேண்டும் என்று, உலகெங்கும் வாழும் இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா பரங்களையும் அளிக்கும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று, நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். குணமளிப்பாரேசு, உனக்கு குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. உன் பாவங்களில் இருந்தும் உன் நோய்களில் இருந்தும் உன் கவலையில் இருந்தும் உன் கண்ணீரில் இருந்தும் குணமளிப்பாரேசு, உனக்கு குணமளிப்பாரேசு, நிச்சயம் குணமளிப்பாரேசு. திருதி ஆண்டவருக்கு நன்றி அறிதலாக ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். இடைக்காட்டு திருதி ஆண்டவர் தம் பக்தர்கள் அனைவருக்கும் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் பல ஆண்டுகளாய் இருந்த பலவீனமாக எத்தனையோ மருத்துவரிடம் காண்பித்ததில் சுகம் கிடைக்கவில்லை, இறுதி ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன், என் மருத்துவ சான்றிதழில் ரிசல்ட் ஒன்றுமே இல்லை என திருதி ஆண்டவர் செய்த அரிய செயலுக்காகவும், நல்ல வீடு நல்ல வேலை கொடுத்த ஆசிரியருக்காகவும், குடி பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுவித்த கிருபைக்காகவும், எவ்வித இடையூறு இல்லாமல் நடைபெற்ற திருமண கிருபைக்காகவும், முதுகில் இருந்த கட்டி அகற்றிய கிருபைக்காகவும், இழந்த வேலை திரும்ப கிடைத்ததற்காகவும், 9 வாரங்கள் திருதி ஆண்டவர் ஆலயம் வந்து வேண்டியதின் பலனாக பல நன்மைகளை கிடைத்த புதுமைக்காக, வயிறு அறுவை சிகிச்சை மூலம் நல்ல சுகம் கிடைத்த கொடைக்காக, பிஎட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்ற கிருபைக்காக, என்னுடன் இருந்து பேருந்து ஓட்டும் பணியை செய்து வரும் மாபெரும் ஆசிரியருக்காக, தாங்க முடியாத தலைவலிய ஸ்கேன் இரத்த பரிசோதனையில் ஒன்றுமில்லை என கூறிய கிருபைக்காக, கஷ்டமான பணியிலிருந்து விடுவித்து எளிதான பணியை கொடுத்த புதுமைக்காக, நல்ல மணப்பெண் நல்ல வரன் அமைத்து கொடுத்த புதுமைக்காக,
பல மாதங்களாக காணாமல் போன ராஜு என்பவரை தன் வீட்டில் சேர்த்த கிருபைக்காக, தற்காலிக வேலையை நிரந்தரமாக்கி கொடுத்த புதுமைக்காக, மார்பில் உள்ள கட்டி கேன்சர் கட்டி இல்லாமல் செய்த புதுமைக்காக, கிட்னியில் உள்ள கல் கரைந்து மறைந்து போன கிருபைக்காக, வேலையில்லாது இருந்த எனக்கு நல்ல வேலை கொடுத்த புதுமைக்காக, தொழில் நல்ல முறையில் இயங்கி வரும் அற்புத செயலுக்காக, இறைவன் கொடுத்த சுகம் பலன் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்னும் எத்தனையோ பேர் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திருதயத்துக்கு நந்தை பரிகார ஜெபம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்பு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனி இயேசுவே, அன்பான இருதயம் எல்லா இடங்களிலும் பெறுகிற மறதி நிந்தைகள் எல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகிறோம். நீர் அடையும் கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் ஞானசன்னமாக்குறைகளை மீறி சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் புலமாற பரிகார முயற்சியை தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போ தீர்மானித்திருக்கிறோம். அடக்கமற்ற உடையாலும் செயலாலும் கிறிஸ்துவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசத்தவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்கள் அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் புனிதர்களுக்கும் விரோதமாய் சொல்லப்பட்ட நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உலகத்திலும் பிரதிநிதியாய் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்பட்ட அவமானங்களுக்காகவும் அன்பின் தேவ நற்கருணையை மனம் பொருந்தி அலட்சியத்தால் நிந்தைகளாலும் பங்குபடுத்தியதற்காகவும் இறுதியாண்டு நிறுவிய திருச்சின் உரிமைகளையும் போத அதிகாரங்களையும் ஏத்தினருக்கு மக்களின் முறையற்ற செயலுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவராய் இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். மதுரை முயற்சி நேர்ந்த இயல்புகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் கண்ணை தாய் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்கள் கொண்டிருக்கு அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அளவற்ற அன்பலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் மறுத்துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகிறோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாக வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளை பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு உறவும் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கிறோம். ஆன்மீக இயேசுவே, பரிகாரத்தை எங்கள் மாதிரியாய் இருக்கிற புண்ணிய கன்னிமரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியால் மன நெறிவோடலை காணிக்கைகளை ஏற்றும் தந்தையோடும் தூய ஆம்போடும் என்றென்றும் வாழ்ந்து இந்த ஆட்சி விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்று நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையில் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தரலும். ஆமேன். வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.